அத்துடன் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட உலகளாவிய என் மானுட குல சொந்தங்களே, வாழ்த்துக்கள் சொல்வார்கள் வாழ வைக்கும் நெஞ்சங்கள் இல்லாதவர்கள். வாழ்த்துக்கள் சொல்வார்கள் வாழ வைக்கும் நெஞ்சங்கள் இல்லாதவர்கள். பூ பூக்கும் பூமியெல்லாம் போர்க்களம் ஆக்கி விடுவார்கள். பிஞ்சு நெஞ்சங்களை கூட விட்டு வைக்காது இரத்த வெள்ளத்தில் மிதக்க விடுவார்கள். காங்கிரீட்டு கட்டடங்களை எல்லாம் சாம்பல் குவியலாக்கி விடுவார்கள். அங்கே வாழ்ந்த மானுடத்தை சுவடறியாது செய்து விடுவார்கள். மதம் என்பான், மார்க்கம் என்பான், யாதும் அறியா மானுட குலத்தையே மரணக்குழிக்குள் தள்ளி விடுவான். மெழுகுவர்த்தி ஏத்துவான், அஞ்சலி என்பான். ஆனால் தன் ஆணவ போக்கை ஒரு நொடியும் மறக்க மாட்டான். ஆத்திரப்படுவான், அரைக்கூவல் கூவுவான். எல்லாம் அழிந்த பின்பே இருளுக்குள் சென்று குமரி குமரி அழுவான். அப்படியே அழுகி போய்விடுவான். வாழத்தானே இந்த பிறப்பு, வாழத்தானே இந்த பிறப்பு. வளமாக வாழ வழி இல்லை என்றாலும் வாழத்தானே இந்த பிறப்பு. இதை அறியாத உங்களுக்கு எதற்கு உயர் பொறுப்பு? இதை அறியாத உங்களுக்கு எதற்கு உயர் பொறுப்பு? சிந்திப்பாயானால், இதை நீ சிந்திப்பாயானால் மானுட குலத்திற்கு என்றென்றும் சிறப்பு. இந்த மானுட குலம் வளமான இணக்கமான உறவுகளோடு பின்னி பிணைந்து வாழ வேண்டும் என்றால் மொத்த உலக மக்களே ஏற்க வேண்டும் பொறுப்பு. மொத்த உலக மக்களே ஏற்க வேண்டும் பொறுப்பு. ஆக மானுடத்தை மானுடமே அழிப்பது சாபமா? ஆக மானுடத்தை மானுடமே அழிப்பது சாபமா இல்லை பாவமா? ஒன்றும் புரியவில்லை. வாழ்த்துக்கள் சொல்லும் முன் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வழி என்ன சிந்தியுங்கள். வாழ்த்துக்கள் சொல்லும் முன் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வழி என்ன சிந்தியுங்கள். ஆம், நானும் வாழ்த்துக்கள் சொல்ல நினைத்தேன். உலக நிலவரம் அறிந்தேன். என் உதட்டு தசைகள் துடிக்கவில்லை, இதயம் இயங்கவில்லை. உயிர் மரண வழியோடு துடிக்கிறது. மாறுங்கள், மாற்றுங்கள், ஒன்றுபட்டு வளமாக வாழ்ந்திடவே. மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கமுடன், கா. குமார ரகுபதி.